ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற் காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 22வது வசனம். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயற்கைக்கு விரோதமாக செயல்படுகிற காலமாக இந்த காலம் இருக்கிறது. இயற்கைக்கு விரோதமாக செயல்படுகிற காலமாக இந்த காலம் இருக்கிறது. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தால் அது எப்படி இருந்தது? நல்லதாக இருந்தது. 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. அப்போ மனிதனை தேவன் எதிலிருந்து உருவாக்கி இருக்கிறார்? மண்ணிலிருந்து தான் உருவாக்கி இருக்கிறார். அப்போ மண்ணில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் எங்கேயும் இருக்கும், மனுஷங்கிட்டையும் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரும்பு சத்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் சத்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, காற்று அதாவது மூச்சு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு ரொம்ப சூடாகிடுச்சு அதனால தான் உங்களுக்கு உடம்பு இப்படி இழைச்சிக்கிட்டே போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மனுஷனுடைய சரீரம் 5 பூதங்களால் இணைக்கப்பட்டு இருக்கிறது. 5 பூதங்கள் என்னென்ன தெரியுமா? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது 5ம் மனிதனுக்குள்ளாக இருக்கிறது.
இதில் ஏதாவது ஒன்று கூடினாலோ இல்லை குறைந்தாலோ மனிதன் சந்தோஷமா வாழ்வதற்கு அங்கே இடம் இல்லாமல் போய்விடும். இப்போ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இயற்கைக்கு விரோதமாக செயல்படுகிற காலத்துல நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அப்படிதானே? இப்போ தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி பார்த்தால் எல்லாம் எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது அல்ல, மிகவும் நன்றாக இருந்தது அப்படின்னு அந்த வசனத்துல நம்ம படிக்கணும். அல்லேலூயா. அப்ப மனிதனை எதற்காக உருவாக்கினார் என்றால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப மனுஷனுக்கு என்ன வேலை? இந்த பூமியை என்ன செய்யணும்? பண்படுத்தணும், காக்கணும். அதற்கு பிறகு 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ ஏவாளை எதற்காக உண்டாக்கி இருக்கிறார்? மனிதனோடு கூட என்ன செய்யணும்? சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஏவாளை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயற்கைக்கு விரோதமாக செயல்படுகிற காலம் அப்படின்னு எதை வைத்து சொல்ல முடியுது அப்படின்னா, காக்க வேண்டிய மனிதன் அதை அழிக்கிறான். இயற்கையை காக்க வேண்டிய மனிதன் அந்த இயற்கையை அவன் என்ன செய்யறான்? அழிக்கிறான். இப்படி யோசித்து பாருங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொந்த காசுல என்ன செய்யறது? சூனியம் வச்சுக்கிறது. அந்த மாதிரியா இயற்கையை அழித்து நான் நன்றாக வாழ முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த இயற்கையோடு தான் மனிதன் இணைந்து இருக்கிறான் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணை கெடுத்தாச்சு, செயற்கை உரம் போட்டு மீத்தேன் ஈத்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து இப்ப மண்ணை என்ன செஞ்சாச்சு? கெடுத்தாச்சு. பிறகு தொழிற்சாலைகள் வைத்து தண்ணீரையும் என்ன செஞ்சாச்சு? கெடுத்தாச்சு. புதிய புதிய வாகனங்கள் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி காற்றையும் என்ன செஞ்சாச்சு? கெடுத்தாச்சு. இப்ப 5 பூதங்கள்ல 3 காரியத்தை என்ன செஞ்சிட்டாங்க? கெடுத்துட்டாங்க. இது எல்லாம் கெட்டு போனதுனால இப்ப என்ன ஆகுதுன்னா, சூடாகுது. சூடாகுதுன்னா வெப்பம் அதிகமாகுது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இனி ஒரு முறை இந்த உலகத்தை தண்ணீரினால் நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன் அப்படின்னு நோவாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, மனிதர்களே வெப்பம் தான் இப்ப என்ன செய்யுது? ரொம்ப அதிகமாகுது. மழை காலமா இருந்தாலும் கூட பூமியிலிருந்து வருகிற அந்த வெப்பச்சலனத்தை நம்மளால என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அப்படின்னா என்ன? பூமி சூடாயிடுச்சு. காற்று, அனல் காற்று வருது. அப்ப அந்த காற்று என்ன செஞ்சிருச்சு? வெப்பம் சேர்ந்துருச்சு. அப்ப எல்லாமே வெப்பம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே உருகி போயிடும். ஆண்டவர் இருக்கிறாங்க, வானம் என்ன செய்யும்? மடமடன்னு விழுகும். நட்சத்திரங்கள் சூரிய எல்லாம் என்ன செய்யும்? கீழே எரிந்து அப்படியே விழுகும்னு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த வார்த்தை எப்படி நிறைவேறும்? மனிதன் பாதுகாக்க வேண்டியதை அழிப்பதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. இப்ப மனிதர்கள் மண்ணை கெடுக்கல, தன்னை தான் கெடுத்துக்கிறாங்க. காற்றை கெடுக்கல, தன்னை தான் என்ன செஞ்சுக்கிறாங்க? கெடுத்துக்கிறாங்க. அதே போல தண்ணியை கெடுக்கல, யாரை தான் கெடுத்துக்கிறாங்க? தன்னை தான் கெடுத்துக்கிறாங்க. தன்னை கெடுக்கிறோம் என்பதை அறியாமலேயே தன்னை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பணம் இருந்தா போதுமா? பணம் இருந்தா போதும்னா ஏதேன் தோட்டத்துக்கு பதிலா ஒரு பெரிய குடோன்ல வெறும் பணத்தையே ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? உருவாக்கி இருப்பாரு. அல்லேலூயா. இயற்கைக்கு விரோதமாக மனிதன் செயல்படுகிற காரணம் என்னவென்றால், தன்னைத்தானே அழித்து கொண்டு தனக்கு பிரயோஜனமே இல்லாத பணத்தை அவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? சேர்த்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இப்போ தண்ணி பாட்டில விற்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ தண்ணீர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காற்றையும் விற்கிறாங்க. இப்போ கொரோனா டயத்துல ஆக்சிஜன் பல அந்த சிலிண்டர் அடைச்சி காசு கொடுத்தாங்கல்ல, அது கிடைக்காம எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க இல்லையா? இன்னும் இந்த டெல்லி பக்கத்தில் போனால் சுத்தமான காற்று இத்தனை மணி நேரத்துக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை கேள்விப்பட்டேன். நான் இந்த மாதிரி சுத்தமான காற்று இங்கே கிடைக்கும்னு சொல்லி ஒரு ரூம்குள்ள வச்சு அவங்கள அந்த காற்றை என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. இப்போ காற்றையும் விற்கும் அளவுக்கு மனிதன் என்ன செஞ்சிட்டாங்க?
இயற்கையை அழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் இயற்கையை அழிக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். இயற்கையை அவர்கள் அழிக்கிறார்கள். என்ன செய்யறாங்க? தன்னைத்தானே என்ன செய்கிறார்கள்? அழித்துக் கொள்கிறார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை தன் தலையில என்ன செஞ்சுட்டு போயிடுமா, மண்ணவரை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியா மனிதன் இயற்கையை அழிக்கிறேன் என்று நினைத்து தன்னையே அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? அழிக்கிறான். இதான் இயற்கைக்கு விரோதமாக செயல்பட வேண்டியது. வேலையே பயிரை மேய்ந்து விட்டதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. காக்க வேண்டிய மனிதன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? அழிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இந்த பக்கம் வந்தா ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று ஏவாளை தேவன் உருவாக்கினார். ஆனா இப்ப எப்படி இருக்கிறாங்க? ஏற்ற துணையாக இல்லை. அவரும் 10 மாசம், நானும் 10 மாசம், அவனும் வேலை செய்யறான், நானும் வேலை செய்யறேன். அப்படி எதுக்கு நான் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்? எல்லாமே சரிசமம் தானே அப்படின்னு இயற்கைக்கு விரோதமா என்ன செய்யற காலம் ஆயிடுச்சு. கணவனுக்கு துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஏவாளை படைத்தார். ஏவாளுக்கு துணையா இருக்கணும்னு சொல்லி ஆதாமை என்ன செய்யல, உருவாக்கல. ஆனா இப்போ என்ன நினைக்கிறாங்க? நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு சரி சமம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்ற துணையா இருக்க வேண்டியது சரியான பிணை அப்படின்னு சொல்றது போல என்ன செய்யறாங்க? இப்போ இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஒரே மாமிசமா இருப்பார்கள், ஒரே சரீரமா இருப்பார்கள், இசைந்து இருப்பான். ஆதாம் மனைவியோட எப்படி இருப்பானா? இசைந்து இருப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ ஆதாமுக்காக உருவாக்கப்பட்ட ஏவாள் இயற்கைக்கு விரோதமாக மனிதனோடு, அதாவது தனக்காக ஏற்படுத்தின கணவனோடு இசைந்து இல்லாமல் பிரிந்து இருக்கிற நிலைமை தானே செய்யுது வருது. அல்லேலூயா. இயற்கைக்கு விரோதமா செயல்படுகிற காலம் இயற்கை மட்டும் அல்ல, மண், காற்று, நீர், நிலம், அது மட்டுமல்ல, கணவனுக்கு துணையா இருக்க வேண்டிய ஏவாள், அதாவது பெண்களும் ஆண்களுக்கு விரோதமா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆனா அந்த காலத்துல இருந்த சகோதரிகள், அதாவது படிப்பறிவு கொஞ்சம் இல்லாதவர்களுக்கு அனுபவம் ரொம்ப இருந்திருக்கும் இல்லையா? அந்த காலத்துல கூட்டு குடும்பம் தான் எப்படி இருந்தது? ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? எங்கே பார்த்தாலும் தனி கொடுத்தனம் தான் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. தனி கொடுத்தோம்னா என்னது? அதெல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஏவாளை என்ன செஞ்சிருக்கிறாங்க. சேர்ந்து இருக்குன்னா என்ன நினைக்கிறீங்க? கணவன் எங்கே, ஆதாம் எங்கே இருக்கிறாரோ அங்கே வந்து யார் இருக்கணும்? ஏவாள் இருக்கணும் இல்லையா? அதாவது சேர்ந்து இருக்கிற பண்பை தேவன் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏவாள் எப்போதும் ஆதாமோடு என்ன செஞ்சிருக்கணும்? சேர்ந்து இருக்கணும். இதுதான் இயற்கை. ஆண்டவர் அப்படிதான் ஏவாள் என்ன செஞ்சிருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். ஆனா சேர்ந்து இருக்க வேண்டிய ஏவாள் சேர்ந்து இல்லாமல் பிரித்து விடுகிற ஒரு காரியத்தை தான் இப்ப என்ன ஏவாள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சேர்க்கிற அனுபவம், சேர்க்கிறது தான் இயற்கை. ஆனா பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்குறவங்களா இப்ப என்ன செய்யறாங்க? ஏவாள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இயற்கைக்கு விரோதமாக செயல்படுகிற சில காரியங்கள் என்ன அப்படின்னா, இயற்கை, மண், அந்த 5 பூதங்களையும் காக்க வேண்டிய ஆதாம் அவைகளெல்லாம் அழிக்கிறான். அது இயற்கைக்கு விரோதமான செயல். அதற்கு பிறகு இந்த பக்கம் பார்த்தோம்னா, ஆதாமோடு துணையாக நிற்க வேண்டிய ஏவாள், அதாவது சேர்ந்து நிற்க வேண்டிய ஏவாள் பிரித்து விடுகிற ஒரு இயற்கைக்கு விரோதமான செயலை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கையை தேவன் எதற்காக படைத்திருக்கிறார் என்றால், மனிதன் சுகபோகமா, சந்தோஷமா, நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். ஆனா மனிதன் அவற்றை எல்லாம் கெடுத்து முதல்ல 900 வருஷம், அப்புறம் 960, அப்படி வாழ்ந்தவர்கள் 120, இப்போ 80 அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க? குறைஞ்சிட்டாங்க. எப்படி குறைஞ்சிட்டாங்க? ஏன்னா மனிதன் தான் பாதுகாக்க வேண்டிய அந்த இயற்கை 5 பூதங்களை அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? அழிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம உடம்புலையும் அந்த 5 பூதங்கள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நம்ம உடம்புல மண் இருக்கா? நீர் இருக்கா? காற்று இருக்கா? வேற என்ன? நெருப்பு இருக்கா? ஆகாயம் என்ன செய்யும்?
இருக்கும். இந்த ஐம்பூதங்களையும் நம்ம ரொம்ப சரிசமமாக பார்த்துக்கணும். அப்போ இன்றைக்கு இயற்கைக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. ஆதாம் காக்கணும், பண்படுத்தணும், அதையெல்லாம் ஆதாமுடைய வேலை. அதுவெல்லாம் யாருடைய வேலை? அதற்காகத்தான் ஆதாம் உருவாக்கப்பட்டான். ஏவாள் உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம் ஆதாமோடு எப்படி இருக்கணும், இசைந்து இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். அதாவது சேர்க்கிற குணம் யாருக்கு தான் அதிகமாக இருக்கும்? பெண்களுக்கு தான் இருக்கணும். சேர்க்கிற குணம் குடும்பத்தை கட்டி சேர்க்கிறது, எதுவாக இருந்தாலும் சேர்க்கிற குணம் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு தான் இருக்கணும். அதுதான் இயற்கை. அதுதான் என்னது? இயற்கை. அதுதான் அப்போ ஆண்டவர் பார்க்கிறார் 31வது வசனத்தில், எல்லாவற்றையும் பார்த்தால் அது மிகவும் நன்றாக இருந்தது. இந்த எல்லாவற்றையும் அப்படிங்கிற வார்த்தையில ஆதாம் இருக்கிறார், யார் இருக்கிறார்? ஏவாள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்ப இவங்க எப்படி இயற்கைக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்றால், சர்ப்பம் அங்கே என்ன செஞ்சது? இடையில வந்தது. சர்ப்பம் என்ன நோக்கத்துக்கும் உருவாக்கப்படலை, அங்கே சொல்லப்படலை. ஆதாம் ஏதேன் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் அவனுக்கு அந்த வேலை. ஏவாள் ஆதாம் கூட எப்படி இருக்கணும்? துணையா இருக்கணும். ஆனா சர்ப்பம் எந்த நோக்கத்துக்காகவும் அது என்ன செய்யப்படலை, உருவாக்கப்படலை. ஆனா எல்லா காரியத்தையும் அது என்ன செஞ்சிடுச்சு? கெடுத்துடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சர்ப்பம் ஒன்று இருந்துகிட்டு எதுவாயிடுச்சு? அப்படியே தேவனுக்கு விரோதமாகவே. தேவனுக்கு விரோதம்னா எப்படி சொல்றேன்? தேவனுக்கு விரோதமாகவே மனிதன் செயல்படுகிறான். அப்படின்னா இயற்கைக்கு விரோதமாக செயல்படும் செயல்களை செய்ய வைத்தது எதுதான்? இந்த சர்ப்பம் தான். அல்லேலூயா. அது அது என்ன பெரிய 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 கோட்டை கட்டுனுச்சா? இல்லை, சின்னதாக தான் மாத்துனுச்சு. காக்க வேண்டியதை நீ என்ன செய்? அழி. சேர்க்க வேண்டிய நீ என்ன செய்? பிரிச்சிடு. அவ்வளோதான். அது பெரிய சூழ்ச்சி பண்ணிச்சா என்ன? காக்க வேண்டிய நீ அதை என்ன செஞ்சிடு? அழிச்சிடு. சேர்க்க வேண்டிய நீ என்ன செஞ்சிடு? பிரிச்சிடு. அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக இயற்கைக்கு விரோதமாக இந்த மனிதன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? செயல்பட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா.